ஒருத்தன் என்ன பண்ணா, ரமேஷ் சுரேஷன் 2 பேர் கோயிலுக்கு போனான். கோயிலுக்கு போகலாம் வாடான்னு இந்த ரமேஷ் சுரேஷை கூப்பிட்டான். அவன் சொன்னான், இல்லைடா எனக்கெல்லாம் சாமி மேலெல்லாம் பக்தியே கிடையாது, எனக்கு இந்த கடவுளை வந்து கும்பிடுறதுலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை, நீ வேணா போயிட்டு வா, நான் இங்கேயே நிற்கிறேன்னா. இந்த ரமேஷ் மட்டும் நேராக கோயிலுக்குள்ளார போனான், சாமி கும்பிட்டான். வெளியில் வந்தான், அங்கே கோவில் மணி கட்டியிருந்தாங்க. அந்த மணி கொஞ்சம் இறக்கமாக கட்டியிருந்தாங்க. டங்குன்னு மண்டையிலே அடிச்சுக்கிட்டான். பார்த்தா ரத்தம் ஊற்றுது. என்னடா இப்படி நடந்துருச்சேன்னு கொஞ்சம் நேரம் கோவிலே உட்காந்துட்டு சாமி கும்பிட்டு கையை இப்படி பிடிச்சிக்கிட்டே வெளியில் வந்தான். சுரேஷ் வெளியில் நின்றுட்டு இருந்தானா, அவன் இப்படி காலை நவுத்தி பட்டா காலுக்கு கீழே ஒரு 1000 ரூபாய் நோட்டு. ஆஹா யாராவது பார்க்குறாங்களான்னு சுற்றி முற்றி பார்த்தா யாரும் காணோம். டக்குன்னு எடுத்து ஜோப்பில் போட்டுக்கிட்டான். வெளியில் ரமேஷ் வந்தான். வந்தவொடனே இந்த சுரேஷ் சொன்னான், ஏண்டா நான் என்ன சொன்னேன், கோயிலுக்கு போகாத சாமி கும்பிடாத அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னேன்ல, கேட்க மாட்டாமல் நீ கோவிலுக்கு போனேன், சாமி கும்பிட்டேன், வெளியில் வரும்போது பார்த்தியா காயத்தோட ரத்தத்தோடு வந்திருக்கேன், ஆனால் நான் பார் கோயிலுக்கே வரல, சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன், என் காலுக்கு கீழே பாரு 1000 ரூபாய் நோட்டு கிடச்சிது, இப்போ சொல்லுடா கடவுளை கும்பிட்டா நல்லதா கும்பிடாட்டி நல்லதான்னா. இதை உமையம்மையே பக்கத்தில் உட்காந்துருந்த சிவபெருமான்கிட்ட கேட்டா, ஏப்பா சுரேஷ் ரமேஷ் 2 பேரும் இருக்கானுங்க, ஒருத்தன் கோயிலுக்குள்ளார வந்து உன்னை கும்பிட்டுட்டு வந்தான், அவனுக்கு அடி கொடுக்குற நீ, அதே வெளியில் நிற்கிறான் ஒருத்தன், அவன் கடவுளை கும்பிட மாட்டேன் நின்னவனுக்கு அவன் செருப்பு காலுக்கு கீழே 1000 ரூபாயை கொடுத்துருக்கே, இது என்ன நியாயம்னு கேட்டா. அப்போ தான் எம்பெருமான் சிவபெருமான் சொன்னார், அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லைம்மா, இதோ உள்ளே போனானே இந்த ரமேஷ் என்கின்ற இந்த மனிதன், இவன் மிகப்பெரிய துக்கத்தை சந்திக்க வேண்டியவன், அவன் தலை போகின்ற ஒரு ஆபத்து அவனுக்கு இருந்தது, அவன் ஜாதகப்படி அவன் கோவிலுக்குள்ளே வந்த காரணத்தினால், கோவிலுக்குள்ளே இருந்த காரணத்தினால் தலை போக வேண்டிய அந்த துயர சம்பவம் அவனுக்கு தலையிலே பட்ட அடியோடு முடிந்து விட்டது. எனவே கோவிலுக்குள்ளே இருந்ததனால் அவன் தப்பித்து கொண்டான். வெளியே இருந்தவனுக்கு ஒரு பொக்கிஷமே கிடைச்சிருக்கணும், ஆனா அவன் கோவிலை மதிக்காத காரணத்தினால் அவனுடைய பொக்கிஷம் வெறும் 1000 ரூபாயோட முடிஞ்சு போச்சுன்னு சொன்னார். அப்ப கிடைத்த காரணத்தினால் இவன் உயர்ந்தவன் என்றோ, கிடைக்காத காரணத்தினால் ஒரு துன்பப்படுகின்ற காரணத்தினால் இறைவன் தனக்கு இந்த துன்பத்தை தந்து விட்டான் என்றோ நீங்கள் நினைத்து விடக்கூடாது. இந்த துன்பத்தை கூட இறைவன் கொடுப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், பெரிதாக வர இருக்கின்ற துன்பத்தை தடுத்து நம்மை ஆட்கொள்பவனாக இறைவன் அந்த இடத்திலே நமக்கு காட்சி அளிக்கிறார். இறைவனுடைய காட்சி நமக்கு அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது. நீங்க நல்லா நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த சமுதாயத்தில் நீங்க இறைவன் கிட்ட போய் என்ன கேட்கறது, எப்படி கேட்கறது, எதை கேட்கறது, நமக்கு எல்லாம் அப்படித்தானே இல்லையா? நம்ம பெரியவர்களாம் நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், எல்லாம் போய் கேட்கலாம். என்ன கேட்கலான்னு தெரியல, எனக்கும் தெரியல. எனக்கு இது எப்படி தெரிஞ்சதுன்னா, ஒரு நாள் நான் ராஜபாளையத்தில் பேச போயிருந்தேன். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவர் ஒரு மிட்டாய் கடைக்காரர், பெரிய மிட்டாய் கடை வச்சிருக்காரு அவர். நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே கீழே இறங்கி போனேன், அவர் எங்கள் கடைக்கு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். நான் உள்ளே போனேன், என்னோட பொண்ணு 5 வயசு பொண்ணு 1வது படிக்கிறா, அவள் என் கூட வந்தா, நான் அவளையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அந்த கடைக்குள்ளார போனோன்னா அவர் என்ன பண்ணார், ஒரு பெரிய இவ்வளோ பெரிய கண்ணாடி ஜாடி, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, அவ்வளோ பெருசு நான் பார்த்ததே இல்லை. அந்த ஜாடி நிறைய சாக்லேட் வச்சுருக்கார். அவர் உடனே என் சின்ன பொண்ணுங்களுக்கு குழந்தைங்களுக்கு கேட்கணுமா, சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன பண்ணார், இந்த ஜாடியை திறந்து என் பொண்ணை காமிச்சு, உனக்கு எவ்வளோ வேணுமோ சாக்லேட் இந்தாம்மா எடுத்துக்கோமான்னு அள்ளி கொடுத்தாரு. என் பொண்ணு வேண்டாங்க அங்கிள் அப்படின்னா. எனக்கு ஆச்சரியமாக போச்சு, பரவாயில்ல நம்ம மானத்தை காப்பாற்றிட்டாலே அப்படின்ட்டு பார்க்குறேன். ஏன்னா இவளுக்கு ரொம்ப பிடிக்கும் சாக்லேட், ஆனால் என்னங்கிறா வேண்டாங்கிறா. வேண்டாங்க அங்கிள் எனக்கு வேண்டாம், ஏன்னா இப்படி சொல்கிறாளேன்னு நான் இவளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன பண்ணார், மனசு கேட்கல அவருக்கு, ஐயோ குழந்தை சாக்லேட் வேணாங்கிறாளேன்னு நினச்சி அந்த அந்த ஜாருக்குள்ளார் அப்படியே கையை விட்டு இப்படி அள்ளி கொடுத்தார். இந்தாம்மா சாக்லேட் அப்படின்னார். அப்பையும் என் பொண்ணு வேண்டான்னார். என்னடா இப்படி கொடுக்குறாரு, அள்ளிக்கோங்கிறாரு, அப்பையும் வேண்டாங்கிறா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அவர் என்ன பண்ணார், அதை எல்லாம் ஒரு கவரில் கொட்டி, அந்த ஜாரில் அந்த எல்லா சாக்லேட்டையும் ஒரு கவரில் கொட்டி, இந்தாம்மா இதையாவது இப்படியே வாங்கிட்டாவது வீட்டுக்காவது போமான்னு இருப்பாருங்க. என் பொண்ணு பட்டுப்பாவாடை கட்டியிருந்தா, அந்த பாவாடையை தூக்கி கொடுங்க அங்கிள்னு வாங்கிட்டான். எனக்கு அவமானமாக போச்சு. நான் என்னடா இப்போ இவ்வளோ நேரம் அவர் என்ன பண்ணார், அள்ளிக்கோன்னாரு வேணான்ட்டேன், அப்படியே எடுத்துக்கோன்னாரு அப்பையும் வேணான்ட்டேன், அவர் அள்ளி கொடுத்தாரு அப்பையும் வேணான்ட்டேன், ஆனால் ஒட்டுமொத்தமாக இப்படி கொடுத்தோன்னா நீ வாங்கிக்கிட்டே ஏமான்னே. அப்போ அவள் சொன்னா, இல்லைம்மா நானாக கேட்டிருந்தா அவர் 1-2 தான் கொடுத்துருப்பாரு, அவர் கையில் அள்ளி கொடுத்துருந்தாலும் கொஞ்சமாக தான் வந்திருக்கும், நான் கேட்காத காரணத்தினால வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும்போது அவர் அப்படியே அள்ளி கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா, அதனால தான் நான் வாங்கிக்கிட்டேன்னா. இதுதாங்க கடவுளுடைய தத்துவம். நீங்கள் போய் இது வேணும் அது வேணும்னு கேட்டிங்கன்னா அது மட்டும்தான் கிடைக்கும்.
நீ என்ன கொடுக்குறியோ உன் மனசு எவ்வளோ பெருசோ அவ்வளோ குடுமா தாயேன்னு போய் நில்லுங்க. மடி நிறைய வாரி கொடுப்பாள் அம்பாள்.